ஹாய் கைஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்டர்வியூக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நம்ம என்ன தான் டானாக இருந்தாலும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய தயக்கம் இருக்கும். என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சரும் பண்ணுவோமா, இன்டர்வியூ பேனலில் எத்தனை பேர் இருக்க போகிறாங்க, நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய தயக்கத்தோடு நம்ம இன்டர்வியூ பேனலுக்குள்ளே என்டர் ஆகும். இன்டர்வியூ பேனலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னே நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும். ஏன் அப்படின்னா இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம எப்படி நம்மளுடைய பிஹேவியர்ஸை அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. உள்ளே வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்ம நடந்து போகும்போது ஷூ போட்டிருந்தாலோ அல்லது செப்பல் போட்டிருந்தாலோ நம்ம நடக்கிற சவுண்டு கேட்கக்கூடாது. சத்தம் இல்லாமல் உள்ளே நடந்து போகணும். உள்ளே போயிட்டு அவங்க உட்கார சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அவங்க உட்காருங்கன்னு சொன்ன பிறகு நம்ம உட்காரலாம். அதே மாதிரி உட்காரும்போது சேரை சவுண்டு வர மாதிரி இழுக்கக்கூடாது. சத்தம் இல்லாமல் சேரை மூவ் பண்ணி சேரில் உட்காந்துட்டு அவங்க உட்கார சொன்னதுக்காக ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபைலை கொடுப்பீங்க. அவங்க ஃபைலை வாங்கி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னால் உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேமை ஃபஸ்ட்டு சொல்லணும். அண்ட் தென் எங்கேருந்து வரோம், நம்மளுடைய பிளேஸ் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லணும். அதன் பிறகு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். My name is Shreyas. I live in Mumbai. I have done BE in Electrical and MBA in HR. I have 2 years experience in HR. இந்த மாதிரி அவங்க இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயிலை சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நேம், பிளேஸ், எஜுகேஷன் டீட்டெயில் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி 1 by 1 தான் சொல்லணும் இந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வை ஷுட் ஐ ஹையர் யூ அப்படின்ருக்கு. இங்கே ஹையர்னால் என்ன மீனிங் அப்படின்னா நான் ஏன் ஒன்றை செலக்ட் பண்ணணும். அந்த ஹையருங்கிற வேர்டுக்கு செலக்ட் அப்படிங்கிற அர்த்தம் தான். நான் ஏன் ஒன்றை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் யுவர் நாலேஜ். உங்ககிட்ட என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். ஸ்கில் ரிலேட்டட் டு ஜாப், நீ பண்ண போகிற ஜாப் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை சொல்லலாம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ எம் அ ஃப்ரெஷர், ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இல்லை. ஐ ஹாவ் தியரிட்டிக்கல் நாலேஜ், என்கிட்ட ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஐ கேன் ஃபினிஷ் தி ஒர்க் given to me on time, எனக்கு கொடுத்துருக்க வேலையை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். பீயிங் பங்க்சுவல், டைமுக்கு கரெக்டாக வர முடியும் ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்னலாம் திறமைகள் இருக்கோ அதை சொல்லணும். ஸோ இதெல்லாம் இந்த திறமையெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் என்னை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ம்ஸை காமிச்சு என்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிற அர்த்தம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க குவாலிட்டி, நல்ல குணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடாப்டேஷன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னை அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கிங், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன். ஹானஸ்ட், நேர்மையாக இருப்பேன். ஃப்ளெக்சிபிலிட்டி, எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் அதை வளைந்து கொடுத்து செய்கிற ஒரு பக்குவம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் மோட்டிவேட்டட், என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங், அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னால் வேகமாக அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஐ எம் ஹானஸ்ட்,
self-motivated and hardworking person with a positive attitude towards my career and life. இந்த மாதிரி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் யுவர் வீக்னஸ்? உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னா எதையுமே நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சென்சிட்டிவ்னால் சீக்கிரமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க. மோர் டாக்கட்டிவ் அப்படின்ருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம மோர் டாக்கட்டிவ் சொல்ல தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம எப்படியும் ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் பீப்புள் வெரி குயிக்லி, நான் சீக்கிரமாக நம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, பட் இங்கே அது இல்லை. ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்கஹாலிக் அப்படின்னா அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் ஒர்க்குக்கு அடிக்ட்டு, ஸோ என்னையே மறந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவில் என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக சொல்லணும். நெகட்டிவ் இந்த இடத்துல இந்த கொஷினுக்கே ஆன்சர் நம்ம பண்ணக்குள்ள நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை பாசிட்டிவாக சொன்னால் தான் இந்த கொஷினுக்கு அது ஆப்டாக இருக்கும். எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐ கேனாட் ஸ்டே நோ வென் சம்ஒன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். யாராவது என்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா நான் நோன்னு சொல்ல மாட்டேன். உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் டு யூ வாண்ட் டு டூ ஒர்க் வித் அவர் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டா என்னோடய கம்பெனிக்கு நீ என்ன செய்வ? டெல் தெம் வாட் யூ லைக் அபவுட் தி கம்பெனி. அந்த கம்பெனி பற்றி உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ சொல்லலாம். ரிலேட்டட் டு யுவர் லாங் டேர்ம் கரியர் கோல்ஸ், உன்னுடைய கரியரை பற்றி என்னென்ன கோல்ஸ் நீ வச்சுருக்கியோ அதை சொல்லலாம். இங்கே எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட்ஸ் a great privilege for anyone to work in a reputed company like yours. reputed company அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணுறத பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் ஷோகேஸ் மை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு தி கம்பெனி க்ரோத். என்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியும். த்ரூ மை டேலண்ட் கம்பெனியும் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வை ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஜாப் சேஞ்ச்? அதுதான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, தேங்க்ஸ், எக்ஸ்பிளைன் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் ஜாப். நீ லாஸ்ட் ஜாபில் என்ன கற்றுக்கிட்டியோ அதை இங்கே சொல்லலாம். ஷேர் யுவர் ரீசன் ஃபார் ஜாப் சேஞ்ச், எதனால் மாறுறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எக்ஸாம்பிளில் பாருங்கள். அக்கார்டிங் டு மீ சேஞ்சஸ் ஆர் நெசசரி ஃபார் எவ்ரி ஒன் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ், knowledge and for personal growth and financial growth. இந்த இடத்துல ஒரு ட்ரூத்தை சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காகவும் ப்ரீவியஸ் ஜாபில் மேபி சேலரி கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு சேலரி க்ரோத்துக்காக கூட நான் ஜாப் சேஞ்ச் பண்ணுறேன். தென் பர்சனல் க்ரோத்து, என்னுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் நான் ஜாப் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் யுவர் கரியர் கோல்ஸ்? அதில் 2 கோல்ஸை சொல்லுவாங்க. ஒன்று ஷார்ட் டைம் கோலு, இன்னொன்று லாங் டேர்ம் கோல். எக்ஸாம்பிளில், மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெட் அ ஜாப் இன் ரெக்வயர்டு கம்பெனி. ஒரு நல்ல கம்பெனியில் நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
வேர் ஐ கேன் யூட்டிலைஸ் மை ஸ்கில், அங்கே வந்து என்னுடைய ஸ்கில்ஸை நான் பயன்படுத்திக்க முடியும். அண்ட் இம்ப்ரூவ் மை கரியர் பாத், என்னுடைய கரியரை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு பி இன் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இன் தட் ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு லாங் டைம் கோலாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், டு யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் டு ஆஸ்க் மீ, இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அங்கே நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ் தேங்க்ஸ், அவங்க கொஷின் ஏதாவது இருக்கான்னு நம்மக்கிட்ட கேட்குறதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். தென் சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்கலாம். ஜாப் டைமிங், எந்த டைமுக்கு ஜாபுக்கு வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஜாப் லொக்கேஷன், நான் எந்த பிளேஸுக்கு ஜாபுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓவர் டைம் அலோவன்ஸ், ஓவர் டைம் செய்யணுமா, அலோவன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். டைம் பீரியட், எந்த டைம் டு எந்த டைம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, நான் வந்துட்டு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதா அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், ஐ வுட் லைக் டு நோ த ஜாப் டைமிங், எனக்கு டைமிங் பற்றி சொல்லுங்கள், எப்போ ஜாபுக்கு வரணும்னு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ் வசதி இருக்கா. வாட் வில் பி தி ஜாப் லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும். சேலரி ஸ்கேல் ஃபார் திஸ் ஜாப் இன் யுவர் ஆர்கனைசேஷன், உங்களுடைய ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரி சேலரி கொடுக்குறீங்க. இதெல்லாம் இந்த கொஷின் செக்ஷனில் அவங்க கேட்க சொல்லும் போது நம்ம கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் யுவர் சேலரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், சேலரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க. நெவர் ஷேர் யுவர் சேலரி ரெக்குவயர்மெண்ட் ஆஸ் அ ஃப்ரெஷராக இருந்தால் எனக்கு இவ்வளோ தான் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேன் ஷேர் தயர் எக்ஸ்பெக்டட் சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் சேலரியை இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆல்வேஸ் சே எஸ் ஆஸ் பர் தி கம்பெனி நார்ம்ஸ் ஃபார் த ஜாப், இல்லைனா நம்ம இப்படி சொல்லிடலாம், கம்பெனியில் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.